இப்போ லாங் டேர்ம் ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு டெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு வந்து டெஃபினட்டாக ஈக்விட்டி தான் வந்து நல்ல சாய்ஸாக இருக்கும். ஷார்ட் டேர்ம் ரெக்குயர்மெண்ட் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எஸ்பியில் பணம் வச்சிருக்கீங்க, கண்டிஜென்சி ரிசர்வுக்காக வந்து ஃபண்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பியில் வச்சிருந்தா என்ன ஆகுனா அதுவுமே வந்து அக்ரூவல் பேசிஸில் டாக்ஸ் கட்டணும். எஸ்பியில் கிடைக்கிறதே நமக்கு கடைக்கு போகிறதே கிட்டத்தட்ட 2.5-3% தான் கிடைக்கும். அந்த 3%க்கும் நீங்கள் 30% டாக்ஸ் கட்டினீங்கன்னா வெறும் 2% தான் கிடைக்கும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து நம்ம எப்போ வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுவோம், ஏதாவது கிரைசிஸ் வந்தால் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தால் அதை வந்து நம்ம விட்ரா பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம அதை விட்ராவே பண்ண மாட்டோம்னா அதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட் வந்து லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு, ஆர் அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு, இல்லை லோ டியூரேஷன் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு. அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் போடும்போது எப்போ எமர்ஜென்சி வருதோ அப்போ தான் நம்ம விட்ரா பண்ணுவோம், அப்போ தான் டாக்ஸ் லைபிலிட்டி வரும். ஸோ டில் சச் டைம் யூ கேன் டெஃபர் த டாக்ஸ் லைபிலிட்டி. தட்ஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இப்போ வந்து மார்க்கெட் கண்டிஷன் volatile-ஆ இருக்கும்போது எந்த மாதிரி டெட் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஃபால் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா கில்ட் ஃபண்டு, லாங் டியூரேஷன் ஃபண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறுது, இன்க்ரீசிங் ட்ரெண்டில் இருக்குது, இல்லை வாலட்டலாக இருக்குனாக்கா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஆர் ஃப்ளோட்டிங் ரேட் ஃபண்ட்ஸ்லாம் வந்து பெட்டராக ஈல்டு கொடுக்கும் உங்களுக்கு.